தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு டிவின்னு ஒரு சேனல் நடத்தும். நம்ம தமிழ்நாட்டை பற்றி நம்ம பேச வேணாமா? அப்படி என்ன பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கல எனக்கு. சரி, எனக்கு கோயில்கள், ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும். ஆன்மீகத்தை சார்ந்து படிக்கல நிறைய படிப்போம், நிறைய பார்ப்போம், நிறைய கோயிலுக்கு போய் வழிபடுவோம். எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு முருக பக்தன். சரி, நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி நம்ம நினைக்கணும்னா கோயில்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய 10 கோயில்கள், பிரம்மாண்டமான கோயில்கள், அது பணக்கார கோயில்கள் கூட சொல்லலாம். இந்த கோயில்களுக்கு போகாத பக்தர்கள் கிடையாது. இந்த கோயிலோட வரலாறு மிகப்பெரியது. 10வது இடத்துல இருக்கிற பணக்கார கோயில், அழகான வழிபாடு உள்ள கோயில், நம்ம சென்னை மயிலாப்பூரில் இருக்க கபாலீஸ்வரர் கோயில் 10வது பணக்கார கோயில் தமிழ்நாட்டில். கண்டிப்பாக இந்த கோயில் நீங்கள் எல்லாரும் போயிட்டு வரணும். மிக அற்புதமான ஒரு கோயில், பார்க்க வேண்டிய ஒரு கோயில். 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் இது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்த கோயிலோட ஆண்டு வருமானம் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும். முக்கியமான கோயில்கள் இந்த கபாலீஸ்வரர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலும் ஒன்று. அடுத்த இடத்துல யார் இருக்குன்னா நம்ம உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லலாம். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில், சிவன் கோயில். கண்டிப்பாக இந்த கோயிலை எல்லாரும் பார்க்க வேணும். நம்ம தமிழ்நாடோட மிகப்பெரிய அடுத்த ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் அந்த கோயிலை. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோபுரம், வாசல்கள், கோபுரத்தின் முன்னால் இருக்கிற அந்த வாசலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த கோயில் போனாவே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் சொல்லுவாங்க. அது நிறையா கதைகள் சொல்லுவாங்க கோயில்களை பற்றி. மன்னர்கள்லாம் போகக்கூடாது, அரசர்கள்லாம் போக மாட்டாங்க அப்படின்ட்டா. அப்படிலாம் இல்லை, கதைகளாகவே இருக்கட்டும். நம்ம ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட அந்த கோயில்களை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். பார்க்க வேண்டிய மிக பிரம்மாண்டமான கோயிலில் நம்ம தஞ்சை பெரிய கோயிலும் ஒன்று. இது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோயில் வருமானம், ஆண்டு வருமானம் 1 கோடி முதல் 2 கோடி வரை. திராவிட கட்டிடக்கலைக்கு மிக சான்றாக உள்ள ஒரு கோயில். தமிழகத்தில் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று இந்த கோயில். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய, தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய ஒரு கோயில். வெளிநாட்டவர்களே இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இந்த கோயிலை பார்த்துருக்காங்க. அடுத்த 8வது இடத்துல இருக்க மிகப்பெரிய கோயில் என்னன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இந்த கோயில் மிக அற்புதமான ஒரு கோயில், பாதுகாப்பான ஒரு கோயில். 15 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்ட கோவில். 8 கோபுரங்களோடு இந்த கோயில் காட்சி தருது. கோயிலில் உள்ள மீனாட்சி அம்மன் மரகத கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு மிக அற்புதமான அம்மன். இந்த கோயில் வருமானம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி டு 10 கோடி வரைக்கும் போயிட்டுருக்கு. பல மன்னர்கள், பல புலவர்கள் சென்ற கோயில் இது. மிக பாதுகாப்பான, தமிழ்நாட்டில் மிக பொக்கிஷமாக பாதுகாக்க மிகப்பெரிய கோயில் இந்த மீனாட்சி அம்மன் கோயில். அடுத்து 7வது மிக பிரம்மாண்டமான கோயில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதபுரத்தில் இருக்க ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். தமிழகத்தின் தென்கோடியில் ராமேஸ்வர தீவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்தியாவில் உள்ள புனித தலங்களில் ஒன்று இந்த கோயில். 12 ஜோதிய லிங்கங்கள் கொண்ட கோயில் இந்த கோயில். 22 தீர்த்தங்களால் நீராடி பாவங்களை தீர்க்கும் கோயில் இந்த கோயில். மாதம் வருமானமே கிட்டத்தட்ட 70 to 75 லட்சம் to 1 கோடி வரைக்கும் போயிட்டுருக்கு வருமானம் வரக்கூடிய கோயில். தமிழருக்கான சிறப்பான மிக முக்கியமான கோயில். இந்த புண்ணிய நீரில் நீராடினால் நம்ம பாவங்கள் தீர்க்கக்கூடிய கோயில் இந்த ராமேஸ்வரர் ராமநாத சுவாமிகள் கோயில். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு அந்த கடவுள் கண்டிப்பாக தெரியும். நம்ம பிரச்சனைகள் அத்தனையும் கண்டிப்பாக தீரும். நம்ம கோயிலை கையெடுத்து கும்பிட்டாவே நம்மளுக்கு என்ன தேவைகள் அத்தனையும் தீர்த்து வைக்கிற ஒரு இடம்தான் கோயில்கள், கடவுள்கள். 6வது கோயில் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை, அருணாச்சலம். பஞ்சபூத தலமான ஒன்றான அக்னி தலங்களை உருவமாக கொண்ட கோயில் திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரணும். திருவண்ணாமலை ஈஸ்வரன் தரிசனம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 25 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்ட கோயில். இதோட ராஜகோபுரம் மட்டும் 217 அடி உயரம் உள்ளது. தமிழகத்திலே உள்ள கோயில்களில் 2வது பெரிய கோபுரம் அமைந்துள்ள கோயில் திருவண்ணாமலை திருக்கோயில். பௌர்ணமி கிரிவலம், கார்த்திகை கிரிவலம்,
இந்த டைமில் கிரிவலம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் வருவாங்க. தீப தரிசனம் வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கோயில்களில் இந்த திருவண்ணாமலை கோயில் உண்டு. இதோட ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா வரைக்கும் ஆண்டு வருமானம் இந்த கோயிலுக்காக வந்துட்டுருக்கு. பக்தர்கள் வழங்கிட்டு இருக்காங்க. மிக அற்புதமான ஒரு கோயில். அதை பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு கிரிவலம் போயிட்டு அந்த சிவனை தரிசிட்டு வந்தீங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா நம் கடவுள், தமிழ் கடவுள் திருத்தணி முருகன் கோவில். கிட்டத்தட்ட ஒரு 5வது பணக்கார கோயில் கூட சொல்லலாம். அது முருகனின் 6 படை வீடில் 5வது வீடு வந்து திருத்தணி முருகன் கோயில். முருகனின் மலைக்கோயில், அதாவது முருகன் மலையை சார்ந்த இடத்துல தான் இருப்பார். குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம். இங்கே தான் வள்ளியை வந்து முருகன் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட 144 ஏக்கரில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. காணிக்கையாக மிகப்பெரிய வருமானம் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கு. பக்தர்கள் அவ்வளோ ஒரு தீர்வுகளை தீர்த்து வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் வந்து திருத்தணி முருகன் கோயிலாக கூட இருக்கும். அங்கே தான் வள்ளியை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு வரலாறு இருக்குது. இந்த காணிக்கைன்னு பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி அப்படின்னு நிறைய காணிக்கை வரும் இந்த கோயிலுக்கு. முருகனை தேடி போனால் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். முருகன் வழிபாடு என்பது மிக சிறப்பான வழிபாடுகளில் ஒன்று. அடுத்து நம்ம 4வது இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயில். மிக ஃபேமஸான ஒரு கோயில். அம்மன் வழிபாடுன்றது மிக அற்புதமாக இருக்கும். அங்கே தான் இந்த சமயபுரத்துக்கு இன்னி வரைக்கும் மிக சிறப்பான வரலாறுலாம் இருக்குது இந்த கோயிலுக்கு. சமயபுரம் போனால் எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக தீரும். மிக சக்தி வாய்ந்த அம்மன் சமயபுரத்து அம்மன். தமிழகத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற கோயிலும் இந்த சமயபுரம் கோயில். சக்தி பீடங்கள் ஒன்றாக உள்ள கோயில். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வழிபட்டிருக்க ஒரு கோயில் இது. கோயில் வருமானம் பார்த்திங்கன்னா பக்தரால் கிட்டத்தட்ட 2 கோடியிலேருந்து 50 லட்சம் வரைக்கும் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய மிகப்பெரிய கோயில்களில் தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான கோயில்கள் சமயபுரம் அம்மன் கோயிலும் ஒன்று. அடுத்து பார்த்தா மிக முக்கியமான கோயில் நம்ம தமிழ்நாட்டு 3வது பெரிய கோயில் கூட சொல்லுவேன். இன்னி வரைக்கும் அலைகடல் போல் மக்கள், ஒரு கடலுக்கு நிகரான மக்கள் வந்து வழிபடுற ஒரே கடலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில். இப்போ ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்குது. அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நம்ம குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கண்டிப்பாக தீரும். பாவங்களை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்களில் ஒரு கோயில் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில். போனாவே மிகப்பெரிய வைப்ரேஷன், அந்த அனுபவம் எனக்கு இருந்திருக்கு. நிறைய பிரச்சனைகளோட போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கும், பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகளோடு அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். போயிட்டு வந்து சில மாதம் நான் என்னோட ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுது. குடும்பத்தோடு தான் போனோம். மொட்டை அடிச்சுட்டுலாம் வந்தேன். மிக அற்புதமான கோயில் திருச்செந்தூர் முருகர் கோயில். 3000 ஆண்டுகள் பழமையான கோயில்னு சொல்லுவாங்க இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில். இப்படி சுனாமி வந்தப்போ கூட அந்த கோயிலில் ஒரு சேதமும் கிடையாது. அந்த வாசல் வரைக்கும் கூட தண்ணி வரல. அப்புறம் நம்மளோட தமிழனோட கட்டுமானம் எப்படி இருக்கும், அந்த முருகனோட வரலாறு எப்படி இருக்கும், முருகனோட சக்தி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சுனாமியே இந்த கோயிலை பார்த்து பயந்து போயிடுது அப்படி கூட சொல்லலாம். இங்கே நடக்கிற கந்த சஷ்டி விழா வந்து உலக புகழ்பெற்ற விழாவாக இருக்கும். இந்த சூரசம்காரம் வந்து மிக சிறப்பாக நடக்கும். இந்த சூரசம்காரம் நடக்கிற நிகழ்வில் பார்த்தீங்கன்னா கடல் எங்கே இருக்குது, மக்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. எல்லாமே ஒன்றா பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த கோயிலுக்கு குறைஞ்சது ஒரு 5 கோடி டு 10 கோடி வரைக்கும் வருமானம் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய தலைமுறைகள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கோயில்கள், தரிசிக்க வேண்டிய மிக முக்கியமான கோயில்கள் நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயிலும் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரங்கநாதர் சுவாமி கோயில். இது பூலோக வைகுண்டம் என்று பக்தரால் அழைக்கக்கூடிய ஒரு கோயில். இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோயிலில் ஒன்றாகவும் ரங்கநாதர் திருக்கோயில் அழைக்கப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இந்த கோயில் திகழப்படுகிறது. கோயிலின் மாத உண்டியல் வருமானமே கிட்டத்தட்ட 80 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், கடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில். ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டானா எல்லா பிரச்சனையும் தீரும். இதோட வரலாறு மிகப்பெரிய சிறந்த வரலாறு, மிக சிறப்பான ஒரு கோயில். கண்டிப்பாக இப்போ பாருங்கள். தமிழ்நாட்டில் ரொம்ப முதல் இடத்துல பக்தர்களால் போற்றக்கூடிய மிகப்பெரிய கோயில் அது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கோயில், முதல் இடத்துல இருக்க கோயில். மலையில் குன்று இருக்கும் இடம் எல்லாம் முருகன் இருக்கும் இடம். அதெல்லாம்
குன்றின் மேலே இருக்கும் முருகர். இந்த ராஜ அலங்காரத்தில் முருகனை தரிசனம் அவ்வளோ சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்காக டைம் பார்த்துட்டு அந்த டைம்லாம் போய் சாமி போய் கும்பிடுவாங்க முருகரை. அற்புதமான ஒரு காட்சி தரும் கோயில் அது முருகர். இங்கே தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கோயிலில் மிக வருமானம் அதிகமாக தரக்கூடிய கோயில் கூட இந்த கோயிலை சொல்லலாம். நம்ம பழனி முருகன் கோயில். இங்கே போன அத்தனை பக்தர்களுக்கும் தீராத பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்க்கக்கூடிய ஒரே இடமா இருக்குது இந்த பழனி முருகர் கோயில். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இந்த 10 கோயில்களுக்கும் எல்லா கோயிலுக்கும் ஒவ்வொரு வழிபாடுகள் இருக்குது, ஒவ்வொரு வரலாறுகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த கோயில்களை நம்ம கண்டிப்பாக பார்க்க வேணும். கண்டிப்பாக தமிழனாய் பிறந்தால் கண்டிப்பாக போக வேண்டிய கோயில்கள் இந்த கோயில். மிக முக்கியமான இந்த 10 கோயில்கள் சொல்லுவேன். தமிழன் நம்மளுக்காக கட்டி கொடுத்த மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயங்கள் இது. கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் போங்க. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். மிக சிறப்பான வழிபாடு உள்ள தலங்கள் இது. இந்த 10 தலங்களும் மிக சிறப்பான தலங்கள். அதுக்கப்புறம் மிக சிறப்பான ஒரு கோயில் பார்த்திங்கன்னா இந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில். உலக வரலாற்றை திரும்ப வாக்க வைத்த ஒரு கோயில். பஞ்சபூதங்களும் அடக்கிய ஒரு கோயில். சிவ தரிசனம் மிகுந்த ஒரு கோயில். அதாவது இந்த கோயிலில் மட்டும் பார்த்திங்கன்னா மூவேந்தர்களும் இருக்கும் ஒரே இடத்தில் இருக்கும் ஒரு கோயில் பார்த்திங்கன்னா தில்லை நடராஜர் கோயில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெருமாள் இருப்பார், சிவன், பிரம்மா, மூவேந்தர்களும் இந்த கோயிலில் வழிபட்டு வந்துடலாம். வருடத்துக்கு 2 முறை சிவன் தரிசனம் நடக்கும். அதாவது மூலவரே வந்து பக்தருக்கு அருள் புரிவார். இந்த ஒரு கோயிலில் தான் நடராஜர் மூலவர் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுவார். வருடத்துக்கு 2 முறை இந்த சிவ தரிசனம் வந்து நடக்கும். வரலாற்று முக்கியமான கோயில். பூமியின் மையப்பகுதியில் சிவனோட பாதம் இருக்குது. அதாவது பிரம்மஜத்தோட மையப்பகுதின்னு சொல்கிறாங்க. அதை உலகத்தின் பூமியோட மையப்பகுதின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் சிவன் பாதம் இருக்குது. இதை சிவனை பாதத்தை சுற்றி தான் இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே இயங்கி கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தோட மையப்புள்ளியில் இருக்கார், அவர் பாதம் இருக்குது அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு சிறப்பான வரலாறு இருக்குது. ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய வந்து சிவனை அருள் பெற வேண்டிய ஒரே ஒரு கோயில். இந்த கோயில் மட்டும்தான் சிவனை நேரடியாக தரிசிக்க முடியும். எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் பார்க்க முடியும். கேள்விப்பட்டு வெளிநாட்டிலேருந்து பல பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கோயில் நம்ம சிவன் தில்லை நடராஜர், சிதம்பரம் நடராஜர் கோயிலும் ஒன்று.